Hi, good morning. So welcome to Jaga Usha Vibes. நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு வியானோட ஃபுட் vlog பார்க்க போறது கிடையாது. ஸோ வியானுக்கு நான் கொடுக்க போற விஷயம் தான். ஸோ அந்த அந்த விஷயத்த வந்து எந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்க போறோம் குழந்தைங்களுக்கு, என்னென்ன டைப் ஆஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபுட் எடுத்து தான் நான் வந்துட்டு அவனுக்கு நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ இனிஷியலா நீங்க வந்து உங்க குழந்தைக்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது எப்படி கொடுக்கணும், ஸோ எந்த மாதிரி கொடுக்கணும், கஞ்சியா கொடுக்கணுமா இல்லை எந்த கன்சிஸ்டன்சில கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமே தான் நம்ம அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா இது கொடுக்கலாமா அது கொடுக்கலாமா, இது கொடுக்கவா, எனக்கு இது கொடுத்தா பயமா இருக்கே, அது கொடுத்தா எதுவா இருந்தாலுமே தாராளமா நீங்க உங்க குழந்தைக்கு கொடுங்க. ஸோ ஒன்றும் ஆகாது. நல்ல ஹெல்தியான ஃபுட்டு ஒரு பிக் பண்ணிட்டு அந்த ஹெல்தியான ஃபுட்டை வந்து நீங்க வந்து உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு அப்படி எடுத்துருக்கிறது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு லஞ்ச் கொடுக்கறதுக்கு வந்துட்டு பம்கின் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ எல்லோ பம்கின் எடுத்து நான் அந்த மாதிரி பீல் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சமா ரைஸ் அண்ட் தால், இது ரெண்டுமே நான் வந்துட்டு நல்லா ஒரு 20 minutes கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். ஸோ இதுதான் நம்ம வந்து அவனுக்கு லஞ்சுக்கு நாங்கள் வந்து கொடுக்க போறோம். ஸோ அது எப்படி அவனுக்கு வந்து லஞ்சா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு இது எடுத்துக்கோங்க, குக்கரு. இதுல வந்துட்டு நான் ரைஸ் அந்த பருப்பும் இதுல போட்டுறேன். ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு பம்கின்றது ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எப்படி பியூரியா கொடுக்கணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோல, கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ கட் பண்ணி வச்சிருக்க பம்கின் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமா பெப்பரும் ஜீரகமும் வறுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து சூப்பரான 2 ரெசிபிஸ் பார்க்க போறோம். ஸோ அது என்னென்ன ரெசிபி அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு சூப்பரான லஞ்சும் அண்ட் டின்னரும் நான் வந்து கொடுக்க போறேன். அது பேபியோட 100% இது வந்து கரெக்டா ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நோ சொல்ற குழந்தைங்க கூட எனக்கு சூப்பரா இருக்கு மம்மி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி கூட சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபிஸ் தான். ஸோ வாங்க இன்னைக்கு நான் வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்றத 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ கரெக்டா ஒரு ஸோ விசில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இப்படி எடுத்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கு. இதை அப்படியே நான் வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், சூப்பரான ஒரு எம்மியான அண்ட் வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு எந்த டைம்ல சூட்டபிளா இருக்கும் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது லஞ்ச் டைம் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ மறக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், வியானோட சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஐயா வந்து செம்ம பசியில இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி உங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நல்ல வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு பம்கின் ரைஸ் தான் நம்ம வந்து செஞ்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நைட்டு டின்னர் என்ன பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஹாய், வியானுக்கு டின்னர் செய்ய வந்துட்டோம். ஸோ வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வெயிட் கெயின் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டின்னர் அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யக்கூடிய டின்னர் அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் புதுசா இருக்கக்கூடிய டின்னராகவும் உனக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு டின்னர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் எதை வச்சு மேக் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் நான் வந்து செய்ய போறேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்க தாராளமா நைட் டைம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸோ அதை எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிழங்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த கிழங்கு வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்றதான் அர்த்தம். ஸோ இதை நான் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி நான் பீல் பண்ணிக்கிட்டேன். இதை நான் வந்துட்டு குட்டி குட்டி கியூப் மாதிரி கட் பண்ணிக்க போறேன். அப்போதான் கொஞ்சம் இது வேகமா குக் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். ஸோ யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி விளாக்ஸில் போய் பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் டின்னர் ரெசிபிஸ் கேட்டிருக்கீங்க. 7 டேஸ்க்கு 7 டின்னர் ரெசிபிஸ் தனியாக கூட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் எங்க இருக்குன்றவங்க அங்கேயும் தேட வேணா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கும், போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுப்புல வந்து நான் ஆல்ரெடி இட்லி குக்கர் வச்சிட்டேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கியூபா நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து எதுக்கு இப்படி கட் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமா குக் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் அதில் வந்துட்டு பிளேஸ் பண்ணிடுறேன். இது வந்து வேகட்டும். நம்ம இதை மட்டும் அப்படியே அவனுக்கு கொடுக்க போறது இல்லை.
ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு விஷயம் கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இது வேகட்டும். அது கூட நான் சூப்பராக ஆட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ஸ் தான். ஸோ இது எல்லாருமே என்ன ஓட்ஸ்க்கா என்ன பிராண்டு அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் எந்த பிராண்டு ஓட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது வந்து குவாக்கர் ஓட்ஸு. ஸோ இது நான் வந்துட்டு முழு ஓட்ஸாக இருக்கனால நான் வந்துட்டு போட்டு உனக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக போட்டு நான் கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எந்த கடாயில் செய்ய போகிறீங்களோ அந்த கடாயில் வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை அரைச்சி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ வேணுமோ அப்பப்போ அரைக்காமல் நீங்கள் அரைச்சி கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். ஸோ ஓட்ஸ் டக்குன்னே கெட்டி ஆகிடும். அதுக்காக நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே கூட ஊற்றிக்கோங்க. கட்டி இல்லாமல் இதை இது பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று கைவிட்டு கிளற மாதிரி தான் இருக்கும். இதை சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்குள்ளே ஸ்வீட் பொட்டேட்டோ வேகணும். அதுக்காக இதை கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சுருவோம். இதுவும் இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது ஓட்ஸோட அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணுறது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட் வரும். ஆக்சுவலாக இது நேச்சுரலாகவே அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்றது வந்துட்டு வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நேச்சுரலாக ஒரு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டயட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அண்டு ஓட்ஸுமே ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெயின் கொடுக்கறதுக்கு ஓட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதில் குட் ஃபேட் நிறையா இருக்குது. ஸோ அவ்வளோதான், நல்லா நம்ம இதோட கலந்துட்டோம். நம்ம இது தனித்தனியாக ஆல்ரெடி வேக வச்சாச்சு. ஸோ திரும்ப நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். அண்ட் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் அண்ட் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி. மறக்காம உங்க குழந்தைங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க விதவிதமா சாப்பிட்றது தாங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம நிறைய வெரைட்டிஸ் அவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம ஜெகா உஷா வைப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.